ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் வச்சு கடையல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த கடையல் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறேன். அதனால் ஒரு முழு பீர்க்கங்காயில் பாதி அளவு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மீத பாதியில் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வேக வைக்கிறதுக்கான கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா பீர்க்கங்காலையும் தண்ணி விடும், தக்காளியும் தண்ணி விடுறதால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கோங்க. ஸோ குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி சீரகம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து போட்டுட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சதையும் இந்த தாளிப்பையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய வந்து பீர்க்கங்காய் கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் சூடான சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இட்லி, தோசை அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.